Exercise 9.8 8th sum. Father of a family wishes to divide his square field bounded by x is equal to 0, x is equal to 4, y equal to 4 and y is equal to 0 along the curve y square is equal to 4x and x square is equal to 4y into 3 equal parts for his wife, daughter and son. Is it possible to divide? If so, find the area to be divided among them அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃபாதர் என்ன செய்கிறாரு, அவங்க ஃபீல்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, 3 பகுதியாக பிரித்து அவங்க ஒய்ஃபுக்கு, பொண்ணுக்கு, அவங்க மகனுக்கு 3 பேருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஈக்குவல் பார்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த ஈக்குவேஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, அதை டிவைட் பண்ண முடியுமா, அப்படி டிவைட் பண்ணால் அது ஆன்சர் என்ன, அது ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்களே அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா, இப்போது நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த 2 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தாலே தெரியுது பேரபலோட ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா, y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x அப்படிங்கிறது ஓப்பன் ரைட்வேர்டு. சாரி, இது வந்து கரெக்டாக எதில் போகணும், இந்த ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4yங்கிறது ஓப்பன் அப்வேர்டுன்னு தெரியும், அதுவும் பாசிங் த்ரூ தி ஆரிஜின். ஓகேவா, அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது இந்த லைனு, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது இந்த லைனு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது சம்வேர் இங்கே இருக்குது. 4xங்கிறதுனால இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது 4,4. ஓகேவா, அதே மாதிரி y இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் பவுண்டாக இருக்கிற இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இதை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. இது A1, இது A2, இது A3ன்னு பிரிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னது, இந்த A1, A2, A3ங்கிறது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஈக்குவலாக இருந்ததுன்னா அதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போது இதுவும் 4ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு, இதுவும் 4ன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஏரியா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஏரியா எடுத்துக்கிறோம், இந்த A1 இருக்கு இல்லையா, இந்த ஏரியா எடுத்துக்கிறோம். இந்த ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்டகிரேஷன் மூலமாக ஏரியா எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா, A1 இஸ் ஈக்குவல் டு இந்த மேலே இருக்கிற கர்வ் எதனுடைய கர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xங்கிற கர்வ். இந்த அப்வர்டுங்கிற கர்வ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y. ஓகேவா, இப்போது இந்த y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xன்னு இருக்கு இல்லையா, அந்த கர்வ் மட்டும்தான் இந்த இடத்துல ரீஜனில் பவுண்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்க என்ன ரீஜன் கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னுடைய அந்த ரீஜன் நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா, அப்போ இந்த கர்வுக்கு மட்டும் நம்ம இந்த கர்வ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த A1ன்ற ரீஜன் கண்டுபிடிக்கணும்னா, ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இந்த கர்வ் இருக்கு இல்லையா, ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x, அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இதனுடைய ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம 0 to 4ங்கிற லிமிட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒய் ஆக்சிஸோட லிமிட்டை கூட நம்ம வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, அப்போ ஒய் ஆக்சிஸோட லிமிட் வச்சு கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுங்களேன், 0லேருந்து 4 வரைக்கும். ஏன்னா இதனோட ஆரம்பம் இங்கேருந்து இந்த வரைக்கும் முடிகிற வரைக்கும், இந்த முடிவு என்னது அப்படின்னா 4. ஓகேவா, அப்போ 0 to 4ங்கும்போது அது ஒய்யோட லிமிட்டாக, அப்போ எக்ஸ் டிஒய்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னா 0 to 4, எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும், ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு போட்டுக்கணும், ஒய் ஸ்கொயர் பை 4 டிஒய். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிங்க, அப்போ என்ன ஆகும், 1/4 வெளியில் தூக்கி போட்டுக்கலாம் கான்ஸ்டன்ட்டு. ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஒய் பவர் n இஸ் ஈக்குவல் டு அது ஒய் பவர் n+1 டிவைடட் பை n+1, அப்போ ஒய் கியூப் டிவைடட் பை 3ன்னு கிடச்சிரும். இன்டகிரேஷன் 0 to 4 லிமிட்டு. ஓகேவா, அப்போ 1/4 இன்ட்டு லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான். 4 சப்ஸ்டியூஷன் பண்ணணும் ஒய்க்கு பதிலாக. ஸோ 4 கியூபு டிவைடட் பை 3, லோயர் லிமிட் வரும்போது -1/2ன்னு போடணும். 0 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணால் டோட்டலாகவே 0ன்னு ஆகிடும். ஸோ இங்கே ஒரு தடவை 4 அடிச்சுக்கலாம், இங்கே 2 டைம்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் இது. ஸோ 4 ஸ்கொயருங்கிறது 16 டிவைடட் பை 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு A2ங்கிற ரீஜன் கண்டுபிடிக்கலாம். A2ங்கிற ரீஜன் வந்து எதுக்குள்ளே பவுண்டாக இருக்குன்னா, 2 கர்வ் இருக்கு இல்லையா, 2 கர்வையும் சேர்த்தது தான் என்னது, இந்த A2ங்கிற ரீஜன். ஓகேவா, நம்ம எக்ஸோட லிமிட்டை பொறுத்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த இதை மேலே உள்ள கர்வ்னு எடுத்துக்கணும், இது கீழே உள்ள கர்வ்னு எடுத்துக்கணும். அப்போ மேலே உள்ள கர்வை ஃபஸ்ட்டு போடணும், மைனஸ் த செகண்டு கீழே உள்ள கர்வ் போடணும். ஓகேவா, எக்ஸோட லிமிட்டாக நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா. ஓகேவா, A2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட இப்போ அதே லிமிட் தான் நம்மளுக்கு, 0 to 4 தான் எல்லாத்துக்குமே லிமிட்ஸ். ஓகேவா, 0 to 4, ஏன்னா 0 to 4ல் தான் அந்த எண்டு முடியுது, அந்த எண்டு வரைக்கும் தான் என்னது அந்த ரீஜன், இந்த ஸ்கொயர் ஃபீல்டு. ஓகேவா, அதனால் 0 to 4. A2ங்கிறதுல ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குது, மேலே உள்ள கர்வ் வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. இப்போ எல்லாமே நம்ம எக்ஸோட லிமிட்டாக இருக்கிறதுனால என்ன செஞ்சுக்கணும், y1 dx மைனஸ் y2 dxன்னு போட்டுக்கணும், ஆர் y1 மைனஸ் y2 dxன்னு போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ 0 to 4 மேலே உள்ள கர்வ் வந்து ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x.
அதுலேருந்து y மட்டும் வேணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரூட் ஆஃப் 4xன்னு எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் 4x மைனஸ் கீழே உள்ள கர்வ் எது, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y. அப்போ அதுலேருந்து y கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யணும், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு dx. ஓகேவா? இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கும் நம்ம இன்டகிரேஷன் பண்ணிட வேண்டியதான். ரூட் 4ங்கிறது 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன இது இங்கே இருக்குது, எக்ஸ் பவர் ஹாஃப்னு இருக்குது. இப்போ எக்ஸ் பவர் ஹாஃபை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் ஹாஃப் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஹாஃப் ப்ளஸ் 1. ஸோ ஹாஃப் ப்ளஸ் 1ங்கும் போது அது என்ன எழுதிக்கலாம், 3/2ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 3/2. இங்கே மைனஸ் 1/4 வெளியில் கூட எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகிடும், எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து லிமிட்டை போட்டுற வேண்டியதான். 0 to 4ன்னு லிமிட்டை போட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அப்படியே லிமிட்டை சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 4 அப்பர் லிமிட்டை உள்ள சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், ஏற்கனவே ஒரு 2 இருக்குது. ஸோ 2 × 2/3ங்கிறது 4/3ன்னு ஆகிடும். அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், 4 பவர் 3/2 மைனஸ் 1/4 இந்த டேர்முக்கு வந்துடுறோம். இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்னது 4 போட்டுக்கிறோம். ஸோ 4 கியூப் டிவைடட் பை 3. ஓகேவா? இது அப்பர் லிமிட் மைனஸ் தி லோயர் லிமிட். எல்லா இடத்துலையுமே எக்ஸோட மல்டிப்ளை ஆகிருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? இப்போது நம்ம அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டியதா. 4/3 இன்ட்டு 4 பவர் 3/2னா என்ன அர்த்தம்னா 4 வந்து 3 டைம்ஸ் எழுதி அதுக்கு ரூட் எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? மைனஸ் இங்கே இருக்கிற ஒரு 4 இதோட அடிச்சுக்கலாம். ஸோ 4 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ 16 டிவைடட் பை 3 கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 2 தடவை இருக்குது, அதில் ஒரு 4 வெளியில் எடுத்துடலாம். இங்கே 4க்கு பதிலாக இங்கே 2ன்னு எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ 4 × 2 8ன்னு கிடைக்கிது. 8 4s are 32. 32 டிவைடட் பை 3 மைனஸ் இங்கே இருக்கிற 16/3. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 16/3. 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடைக்கிது. அப்போ கடைசி இன்னும் ஒரே ஒரு ரீஜன் மட்டும் இருக்குது. அந்த ஒரு ரீஜன் என்ன அப்படின்னா A3ங்கிற ரீஜன். A3ங்கிற ரீஜனில் எந்த கர்வ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4yங்கிற ரீஜன் தான் இருக்குது. ஸோ அதனுடைய லிமிட்டும் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம 0 to 4 எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா y dxன்னு கண்டுபிடிக்கணும். A3 இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to 4 y dx. ஓகேவா? அப்போ இன்டகிரேஷன் 0 to 4 இந்த இடத்துல இருக்கிற y என்னத்துக்குள்ளது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4yன்னு இருக்கிறதுல இருக்கிறது. அப்போ y இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு நம்ம மாற்றி எழுதிக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக எழுதிக்கணும். ஓகேவா? 1/4 தூக்கி வெளியில் போட்டுக்கலாம். இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். எகைன் இன்டகிரேஷன் 0 to 4 which is equal to 1/4 இன்ட்டு எக்ஸ் கியூபுங்கும் போது என்னது 4 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 4 கியூப்னு கிடைக்கும். டிவைடட் பை 3 லோயர் லிமிட் வந்து 0. ஸோ மைனஸை ஏன்னா 0வோட மல்டிப்ளை ஆகிருக்கு. எக்ஸ் இன்ட்டு ஆர் எக்ஸ் டிவைடட் பை அப்படின்னு இருக்கும்போது எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 ஸ்கொயருங்கிறது 16. ஸோ 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள் A1ஓட வேல்யூ பாருங்கள். A1ஓட ஆன்சர் என்ன அப்படின்னா 16/3 ஸ்கொயர் யூனிட்டு. A2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஏரியா, அதுவும் 16/3 தான். அண்ட் ஃபைனலாக A3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 16/3 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ அவங்களால என்ன செய்ய முடியும், அந்த ஃபாதரால் 3 பேருக்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்க முடியுது. ஃபாதர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இஸ் இட் பாசிபிள் டு டிவைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிவைட் பண்ண முடியும், 3 பாதியாக பிரிக்க முடியும். இஃப் ஸோ ஃபைண்ட் த ஏரியா டு பி டிவைடட் அமங் தம். அந்த ஏரியா என்னங்கிறதையும் கேட்குறாங்க. அந்த ஃபைனலாக அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும். நம்ம அவங்க கேட்குற கொஷினுக்குள்ளே ஆன்சர் எழுதிட வேண்டியதான். எஸ், இட் இஸ் பாசிபிள் டு டிவைட் அமங் தெம். அவங்களுக்குள்ள அந்த இடத்த பிரித்து கொடுக்க முடியும். அண்ட் த ஏரியா இஸ் 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா?